ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஹேண்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் போட்டால் ஒரு பூஜா பேஸ்கெட்டு அப்புறம் மல்டிபர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 4 அடியில் 13 ஒயர் கட் பண்ணிக்கணும். 13 ஒயருக்கு நம்ம வந்து 7 லைன் வந்து பேஸ் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 சைடும் ஒரு நாட் கம்மி பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வரும்பொழுது 7 முடிகிறது போல் போட்டு பேஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஹைட்டில் வந்து ரன்னிங் ஒயர் கொடுத்து இதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹைட்டு வந்து எனக்கு 12 லைன் வந்திருக்கு. ஒயர் இன்னுமே வந்து நீங்கள் ஹைட் வேணும் அப்படின்னா இன்னுமே கூட நீங்கள் வந்து ஹைட் வச்சு போடலாம். நான் வந்து 4 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் 4.5 அடி அது போலலாம் எடுத்தீங்க, 4.5 அடி 5 அடி எல்லாம் எடுத்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு வந்து கிடைக்கும். சரியா? இப்போது இதுக்கு ஹேண்டில் வந்து நான் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். முறுக்கு ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே மட்டும்தான் வந்து ஒயர் கொடுப்போம். வெளி ஒயர் வந்து ரன்னிங் ஒயர் தான் எடுப்போம் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் பார்த்திங்க அப்படின்னா 3 அடியில் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். முறுக்கு ஒயர் முறுக்கு ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் இருக்கும். இது இந்த மாதிரி பேஸ்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 2 ரோல் 3 ரோல் பேஸ்கெட் போடும் பொழுதும் இந்த முறுக்கு ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரோல் இருந்தாலே இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த அளவு வந்து ஒயர் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரோலில் வந்து இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிட்டன் கிஃப்டாகவும் இந்த பேஸ்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.